சந்தோஷம். இந்த சந்தோஷம் 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 என்று சொல்லி கொண்டிருந்தாலே சந்தோஷம் என்ற நாதத்திலிருந்து ஒரு அருள் அலைவு சக்தி வெளிப்படும். அதுக்குன்னு ட்ராமா மாதிரி சும்மா சந்தோஷம் சந்தோஷம் சொன்னால் ஒன்றுமே வராது. எதுலேயுமே உண்மை இருக்க வேண்டும், எதுலேயுமே தர்மம் இருக்க வேண்டும், எதுலேயுமே நியாயம் இருக்க வேண்டும். இந்த சத்தியம் தர்மம் நியாயம் மூன்று அக்கா தங்கை மாதிரி. ஒருத்தி வந்தால் எல்லாம் வந்துடுவாள், ஒருத்தி போனால் எல்லாம் போயிடுவாள். ஆக சத்தியமாக இருக்க வேண்டும், தர்மம் இருக்கணும். தர்மத்திலே சத்தியம் உண்டு, தர்மத்திலே தர்மம் உண்டு, தர்மத்தில் நியாயம் உண்டு. நியாயத்திலே சத்தியம் உண்டு, நியாயத்திலே நியாயம் உண்டு, நியாயத்திலே தர்மம் உண்டு. மூணு தனித்தியாக இருக்குன்னு நினைக்கவே கூடாது. இந்த உலகம் மூன்றிலிருந்து விலகின காரணத்தினால்தான் எல்லோருக்கும் அழத்தெரிந்து விட்டது, எல்லோருக்கும் துன்பப்பட தெரிந்து விட்டது, எல்லோருக்கும் கவலைப்பட தெரிந்து விட்டது. துக்கங்கள் பெருகின்றன, சோதனைகள் வருகின்றன. ஆகவே எல்லோரும் சத்தியமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு மனிதனிலே இப்போ இல்லை. எல்லோரும் உறுதியாக இருந்தால் அவர் உண்மைதான்ப்பா சொல்லுவார், பொய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னால் சரி. சில ஊரில் சில பெரிய மக்கள் இருந்தாங்கன்னா அவர் சொன்னால் அப்படியே நடப்பாங்க, அந்த ஊரே அப்படியே கேட்டு நடக்கும். அவர் சொன்னது தான், அவர் உண்மையை தான் சொல்லுவார், அது அப்படியே நடக்கும் என்று அந்த சத்தியம் அந்த அளவுக்கு மேலோங்கி நின்றது. சத்தியம்தான் கடவுள், தர்மந்தான் கடவுள். சிவவாக்கியர் சொல்கிறார், பெரிய ஞான சித்தர் சிவவாக்கியர், பெரிய ஆன்மீக அனுபவம் பெற்றவர் சிவவாக்கியர். அவருடைய அனுபவத்துக்கு ஏதுமே ஈடு இணை கிடையாது. அவர் சாதாரணமாக இருக்க முடியாது, நல்ல சாடுவார். ஒரு தவறு ஒருத்தர் செய்துவிட்டால் ரொம்ப சாடுவார், அவர் திட்டுவார், டே இப்படி செய்யாது. ஒரு இடத்துல சில மட்டி பின மாடுகள் என்று மனிதனை பார்த்து சொல்கிறார், இந்த தவறு நீ செய்கின்ற காரணத்தால் மட்டி பின மாடுகள் என்று மனிதனை சாடுகிறார். இந்த சமூகத்தை, இந்த முழுமையான இந்த சமூகத்தையே குற்றம் செய்கின்ற சமுதாயம் என்று சாடுகின்றார். அவ்வளோ உத்தம பெரியவர் அவர் சொல்லுகின்றார், தர்மம் செய், எல்லோருக்கும் உணவு கொடு, உணவு கொடுப்பதனால் உயர்ந்து செல்வாய். அந்த உணவு கொடுப்பதனால், அந்த தர்மம் செய்வதனால், உணவு தர்மம் செய்வதனால் உனக்கு என்ன பயன்? எல்லாம் இந்த உலகம் பயன். நான் உன் வீட்டுக்கு வந்தால் என்ன கொடுப்பேன், நீ என் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வருவேன், எல்லாம் பயன். எதிர்பார்ப்பால் அந்த உலகம் இன்று சுழண்டு கொண்டு இருக்கிறது. வாயை திறந்தால் காசு, வாயை மூடினால் காசு. அப்படிப்பட்ட நிலை இந்த சமுதாயம் இருக்கின்ற அந்த சிவவாக்கியர், நம்முடைய 11 சித்தரில் ஒருவர் சிவவாக்கியர் சொல்லுகிறார். என்ன சித்தர் சொல்லுகிறார் என்றால், ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரைகள் தான் வந்து நிற்குமே. பிச்சைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பிக்ஷை, பிச்சை இல்லை பிக்ஷை, வடமொழி சொல், நன்றாக சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். பிக்ஷை, பிச்சைக்காரன் வந்துட்டான் அப்படின்னா ஈஸ்வரன் வந்துட்டான்னு அர்த்தம். குப்புசாமின்னு ஒன்று, ஈஸ்வரனுக்கு பேர் குப்புசாமி என்ற பேரும் உண்டு. அந்த பிக்ஷை கேட்க வந்துட்டாக்கா அவன் எப்படின்னா, டப்பா அப்படி உட்கார், ஏந்திரி, இங்கே போ அப்படின்னு சில அன்னதானம் பண்ணுறவங்க சில பேர் அலட்சியப்படுத்தி மக்கள் வந்து ரொம்ப மாடுமாறு நடத்துகின்றவர்களும் பார்த்துருக்குறோம். அந்த பிச்சை எப்படி செய்யணும்னா, நம்ம போய் அவன் போகிற திசையை நோக்கி நம்ம போய், ஐயா எடுத்துங்க, ஐயா வாங்கய்யா, ஐயா வாங்கய்யா, ஐயா வாங்கய்யா அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷமாக அந்த பிச்சையை அவங்க கையில் கொடுத்து வணங்கணும். ஓங்காராஷ்டிரம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். அவங்க நிறைய அன்னதானம் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, பிச்சை அந்த அன்னதான பாக்கெட்டை அப்படியே கொடுத்துட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. யார் பிச்சை வாங்க வந்தார்களோ அவள் திருப்பாதத்தில் விழுந்து வணங்குவார்கள். இதை நான் பல தடவை பார்த்துருக்கிறேன். ஆகவே இந்த பிக்ஷை அன்னம் அளிப்பதெல்லாம் நாம் போய் மனம் வந்து கொடுக்கணும். விருந்தாளி ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார், 10-11 மணிக்கு அந்த கதவை திறந்துட்டு அந்த விருந்து கொடுப்பார். வந்துட்டியா, எத்தனை நாளைக்கு தங்க போகிற, வந்து 30ஆம் பார்த்து வந்திருக்கே, தேவலாம், இரு கொட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாக்கா வந்த விருந்தாளி ஒரு மாதம் தங்கிட்டா போவான், உடனே திரும்பி போவான். ஆக இன்முகத்தோடு வரவேற்றல். எல்லாருக்கும் சொந்த சொத்து, சிரிப்போடு வாங்க 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 10 நாள் இருங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஆக அன்னமிடுதல், அன்னதானம், அன்னமிடுதல் ஒரு தர்மம். அன்னமிடுதல் ஒரு தர்மம். அதான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொன்னான், தர்மம் தலைகாக்குன்னு சொல்லிட்டு. தர்மம் தலைகாக்கும். தலை தான் இல்லை, தலை போனால் எல்லாம் போச்சு.
தலை இருந்தால் வாலாடும். பாம்புக்கு தலையாண்டா தான் வாலாடும். தலை ஆளுன்னு வச்சு வாழ ஆடாது, என்ன செத்து போச்சுன்னு அர்த்தம். ஆகவே தர்மம் தலை காக்கும். கர்ணனுக்கு ரொம்ப பெருமை. அந்த திருதராஷ்டிரன்லேயே கர்ணன் கேரக்டர் மிக அற்புதமான கேரக்டர். எல்லோரும் வாழ்த்துகின்றார்கள். நல்லவன் நல்லவன் நல்லவன். அவன் காரணம் நிறைய கொடையாளி. இல்லைன்னு சொல்ல மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். நிறைய கேட்கின்றவர்கள் எல்லாம் அனைத்தும் கொடுத்தான். தன் உயிரை கேட்கின்றான், கண்ணன் கேட்கின்றான் எனக்கு தெரிந்தும் கூட கமனிடத்தை கயட்டி கொடுத்தான். அந்த பாஸ்பரத்தை இன்னொரு தடவை அதை உபயோகப்படுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான். ஆகவே தர்மம் தலை காக்கும். கர்ணன் அவ்வளோ பெரிய கொடைவள்ளல், ரொம்ப கெட்டிக்காரன். இல்லைன்னு சொல்ல மாட்டான், யார் கேட்டாலும் கொடுப்பான். அதே மாதிரி பாண்டுரங்கள் அப்படி இருந்தாலும் தெரியவில்லை. தர்மத்தை தலை சிறந்து அங்கே இருந்த காரணத்தினால்தான் துரியோதனுடைய படை என்ன அவ்வளோ நாளைக்கு வலுவற்று இருந்தான், நீண்ட நாள் இருந்தது. ஆகவே தர்மத்தின் வலு இன்னதென்று இப்போ மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. தர்மம் கூட இப்போ செய்யப்படுகின்றால் அது ஒரு காரணத்துக்காக காமியாத்தினால் தான் செய்கிறது. காமியாத்திலே நிஷ்காமியாத்தினால் 2 இருக்கிறது. சுயலாபத்தோடு செய்கின்றது காமியாத்தம், பொதுமக்கள் நன்மைக்காக செய்வது நிஷ்காமியாத்தம். தனக்கு தேவைப்படாது, தனக்கு எதுவுமே வேண்டாம் என்று எல்லா மக்களுக்கே செல்லட்டும் என்று செய்கின்றது நிஷ்காமியாத்தம். அந்த நிலையை பார்க்கும்போது தர்மம் செய்கின்றவள் ரொம்ப ரொம்ப குறைவு. தர்ம சிந்தனை வேண்டும், தர்ம சிந்தனை வேண்டும். நான் ஒரு நாள் புகைவண்டியிலே போய் கொண்டிருக்கும்போது என்னுடன் ஒருத்தர் வந்தார். அவர் பேசிக்கொண்டிருந்தார். சார், படித்தவங்க மனசில் தர்மமே போயிட்டு சார், கருணையே இல்லை என்றார். என்ன இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்டேன். ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடந்தான்னா அது பார்க்குறான், அவன் பாட்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும், ரோட்டில் ஒழுங்காக பார்த்து போக வேண்டாம், இப்படி இருக்கான்னு அவனுக்கு குறை சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டுருக்கான். அது மாதிரி அன்எஜுகேட்டட், படிப்பே இல்லாத ஒருத்தன் வர்றான், அவன் அதை பார்த்து தூக்கி அவனுக்கு தோடெல்லாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்குறான். ஆக படித்தவர்கள் மத்தியிலே கருணை, பெருங்கருணை குறைந்து விட்டது என்று ஒரு சிலருடைய அபிப்பிராயம். ஆனால் அவர் கருணையை பற்றி டாபிக் கொடுத்து பேச சொன்னால் நிறைய பேப்பர் சப்மிட் பண்ணுறாங்க, டாக்டரேட் டிகிரிலாம் வாங்குகிறாங்க. இந்த நிலையில் பார்க்கும்போது கருணை, பள்ளி படிப்பு இல்லாதவிடம் கருணை நிறைய இருக்கிறது. கிராமப்புறத்திலே கருணை இருக்கிறது, காட்டுப்புறத்திலே கருணை இருக்கிறது. இப்படி கருணையும் பெருங்கருணை, கருணையிலே பெருங்கருணை, பெருங்கருணை. உயிரை பாதுகாக்கின்றது பெருங்கருணை. சாதாரண நிலையை பயன்படுத்துவது கருணை. அந்த கருணை அது ஜீவகாருண்யம். ஜீவன் மேல் கருணை கொள்வதே ஜீவகருணை, அது காருண்யம் என்று பார்க்கும்போது சத்தியம், தர்மம், நியாயம் மனிதருக்கு 3ம் தேவை. இந்த உலகத்தில் மனிதன் வாழ வேண்டுமென்றால், இறைவனுடைய திருவருள் ஆசையோடு வாழ வேண்டுமென்றால், சான்றோர்கள் ஆசையோடு வாழ வேண்டுமென்றால், நல்லோர்கள் ஆசையோடு வாழ வேண்டுமென்றால், அன்புள்ளோரின் ஆசையோடு வாழ வேண்டுமென்றால் இந்த சத்தியம், தர்மம், நியாயம் வேண்டும். சிபி சக்கரவர்த்தி அப்படிதான் தன் தொடையில் தசையே அறுத்து கொடுத்தான். பாரி அப்படி தான் ஒரு இது தன் தேரையே அந்த கொடி பருவதற்கு அந்த தேரையே கொடுத்துட்டான். பேசுவதற்கு என்னமோ அது செய்த தப்பு என்று சொல்லலாம். ஆனால் அந்த அவர்கள் மனசிலே இருந்த நுட்பமான அதி நுண்ணிய அந்த கருணை, ஜீவகருணை இருக்கின்றதே, அது சொல்லில் அடங்காது, எழுத்தில் அடங்காது, எண்ணி மாளாது. அத்தகைய ஜீவகருணை, ஜீவன் மீது வருது ஜீவகருணை, ஜீவகாருண்யம். ஆக இந்த பரம்பரையே, நம்ம தமிழக பரம்பரையே ஜீவகாருண்யம் நிறைந்த ஒன்று. வள்ளல்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக வள்ளல் தன்மை நமக்கு வேண்டும். எவ்வளவு எது காரணம்? ஆன்ம நெகிழ்வு, ஆன்ம உருக்கம், அன்பு. ஆன்ம நெகிழ்வு, ஆன்ம உருக்கம், அன்பு. அதனால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மன உருக்கம், மன நெகிழ்வு, அது பக்தி. பக்திமான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மன நெகிழ்வு, நெகிழணும், அப்படியே நெகிழ்ந்து போகணும். கருங்கல்லா இரு மாதிரி இருக்கக்கூடாது. நெகிழ்ந்து நெகிழ்தல், உருகுதல். அந்த நெகிழ்தல் தன்மையும் உருகுதல் தன்மையும் உள்ள நிலை உள்ளவர்கள் தான் பக்தர்கள் என்று சொல்ல முடியும். கடும் சித்தனாக இருந்த கொடிய வார்த்தைகளை யார் சொன்னாலும் நிச்சயம் அவர் பக்தர்களாக இருக்க இயலாது. அந்த ஆன்ம நெகிழ்வும் ஆன்ம உருக்கமும் மன நெகிழ்வும் மன உருக்கமும் கொண்டு தான் முழுமையான அன்புள்ளர்கள்.
பூரணம் பரிபூர்ணம் என்று சொல்ல முடியும். மற்றவர்களெல்லாம் பரிபூர்ணம் ஆகாதவர்கள். அந்த பக்தி மார்க்கத்திலே இந்த கடவுளை வணங்குகின்றவர்கள் ஏராளம். எல்லாமே அன்பைத்தான் குறிக்கிறது. அன்பு சத்தியத்தின் அடிப்படையில் தான் அன்பு இருக்கிறது. தர்ம சிந்தனை. அறம் செய்ய விரும்பு, அந்த காலத்து நூல்கள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், கோபத்தை அடக்கணும், எல்லாம் தர்மம் செய்ய விரும்பு. தர்மம், ஐயா பெரிய மனசு காட்டி என்னை மன்னிச்சிருங்கயான்னு சொல்லுவாங்க. பெரிய மன்னிப்பதற்கு பெரிய மனம் வேணும். சின்ன மனம், சிறிய புத்தி உள்ளவர்களெல்லாம், சின்ன மனம் உள்ளவர்களெல்லாம் மன்னிக்க இயலாது. சில பேர் எந்த குற்றம் செய்தாலும் பண்ணணும், உன் குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லுவான். ஆனால் இவன் எந்த தப்பு செய்தாலும் இறைவன் மன்னிக்கணும். ஆனால் மற்றவர்கள் மன்னிப்பு தவறு செய்தால் மன்னிக்கக்கூடாது என்ற கொள்கையும் கோட்பாடும் உள்ள மனிதர்கள் இந்த காலத்தில் ஏராளம். ஆகவே தவறு செய்து தனக்கு உரிமை உண்டு, மற்றவனுக்கு உரிமை கிடையாது என்று நினைக்கின்ற மனித கூட்டங்களும் ஏராளம். இன்றைய உலகத்துக்கு அன்பு இல்லாதனால்தான், தர்ம சிந்தனை இல்லாதனால்தான், வாய்மை இல்லாதனால்தான், நியாயம் இல்லாதனால்தான், ஓரவஞ்சனை இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் சந்தோஷமாக இருக்க இயலவில்லை, முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஓலம். அன்றைய காலை பேப்பரை திறந்து பார்த்தால் எல்லாம் துன்பம் துன்பம் துன்பம், மரணம், துன்பம், அதர்மம். அதர்மம் உயர்நிலைக்கு போய்விட்டது. உச்சக்கட்டத்திலிருந்த தலைவரித்து ஆடுகிறது அதர்மம் இன்று. அந்த அதர்மம் எல்லார் உள்ளேயும் இருக்கின்ற, யார் உள்ளே அதர்மம் எப்படி தலைவரித்து ஆடுகிறது என்று சொல்ல இயலாது. ஆக அதர்மத்தை கண்டு மற்ற மக்கள் ஒரு சாரார், ஒரு பிரிவினர், குறைஞ்ச 40-50 விழுக்காடு உள்ளவர்கள் சந்தோஷப்படுகிறார். அதர்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதர்மத்திலிருந்து மனிதனை விளக்க வேண்டும், அசத்திலிருந்து மனிதனை பிரிக்க வேண்டும், அநியாயத்திலிருந்து மனிதனை மீட்க வேண்டும். இந்த சூழ்நிலை யாராவது ஒரு பெரிய ஆன்மீக தலைவர்களோ உயர்ந்தவர்களோ வந்து இப்பணியை செய்ய வேண்டும். அப்பணியை செய்வதற்கு இறைவன் யாராவது தூதரை அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் பேரமைதியை காண முடியும், பெருவாழ்வு வாழ முடியும். சந்தோஷம் என்ற முழு சந்தோஷத்தை இந்த உலகம் அனுபவிக்க இயலும். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.